இந்த ஏஆரால எல்லாருமே கண்டிப்பா ChatGPT யூஸ் பண்ணிருப்போம். ஆனா நோட்புக் LM அப்படிங்கிற விஷயத்தை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? நோட்புக் LM அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அது ChatGPT விட பெட்டரா இருக்கா, இல்ல எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ChatGPTங்கிறது OpenAIயால உருவாக்கப்பட்ட ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட். இதுல ஜெனரல் டேட்டா அதிகமா இருக்கும். அதாவது பப்ளிக்கா இன்டர்நெட்ல என்னென்ன டேட்டா அவைலபிளா இருக்கோ இது எல்லாத்தையும் அந்த மாடலுக்கு கொடுத்து ப்ரீ ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க எப்பெல்லாம் கேள்வி கேட்குறீங்களோ அப்பெல்லாம் அந்த மாடல் அந்த ப்ரீ ட்ரெயின்டு டேட்டால என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஆன்சரா கொடுக்கும். இதை பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரிப்போர்ட் புல் பண்றதுக்கு, இல்ல ஒரு ரிப்போர்ட்டை மாடிஃபை பண்றதுக்கு, ஜென்ரேஷன் பண்றதுக்கு, இமெயில் டைப் பண்றதுக்கு, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மாடலை யூஸ் பண்ணுவாங்க. நோட்புக் LM அதே நேரத்தில் கூகுளால உருவாக்கப்பட்ட RAG மாடல், அதாவது ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன். நீங்க ஒரு செட் ஆஃப் டேட்டாவை உள்ள கொடுப்பீங்க. ஒரு PDF-ஆ இருக்கலாம், யூடியூப் லிங்கா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு டாக்குமெண்டா இருக்கலாம். இதுல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பப்ளிக்கான ஃபோரத்துல இருந்து இது ஆன்சர் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்காது. அதனால தான் இந்த நோட்புக் LM ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா GPT ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு PDF அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த PDF என்ன PDFன்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் மோஷன் அப்படின்னு ஒரு PDF. இந்த PDFல நான் சில விஷயத்தை அல்டர் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நியூட்டன் 7th லா அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருப்பேன். எங்கே இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா நியூட்டன் 7th லா அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன்னா, ஆனால் உங்களுக்கே தெரியும் நியூட்டனுக்கு 7th லா கிடையாது. ஸோ இந்த PDFை நான் இந்த GPTக்கு அப்டேட் பண்ணிவிட்டு நான் கேட்டிருக்கேன் டிஃபைன் நியூட்டன் 7th லா as per my notes. அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா GPT ஹாலோசினேட் பண்ணும், இது RAG மாடல் கிடையாது. ஸோ இது வெளியிலேருந்து டேட்டாவை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரும். அதோட விளைவாக தான் இந்த ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதாவது நியூட்டன் 7th லான்னு ஒன்று கிடையாது, ஆனால் இங்கே ஜோக்கா நியூட்டன் 7th லா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அது இந்த இதில் PDFல இருக்குன்னு அது வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இது ஃபைன். நான் சொன்ன மாதிரி GPTங்கிறது ஒரு ப்ரீ ட்ரெயின் டேட்டா. இதில் பப்ளிக் டேட்டா கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுபடி இது நியூட்டன் 1st லா 2nd லா 3rd லா எல்லாத்தையும் அந்த ஒரு பர்டிகுலர் PDFலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. சரி, அதே நேரம் நோட்புக் LM எப்படி போகணும் அப்படின்னா இனிஷியலாக கூகுள் ஜெமினைன்னு டைப் பண்ணணும். கூகுள் ஜெமினை வரும். அதில் நம்மளோட நோட்புக்கோட டைட்டிலை கொடுத்துடணும். நியூ அப்படின்னு க்ரியேட் பண்ணால் நியூ நோட்புக் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த நோட்புக்குள்ளே நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் PDFை அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணுறதுக்கு லோட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அதே கேள்வியை இங்கே கேட்குறோம். டிஃபைன் நியூட்டன் 7th லா as per my notes. காப்பி பண்ணுறேன், இல்லை பேஸ்ட் பண்ணுறேன், என்டர், அனலைசிங். ஓகே, ஸோ நம்மளோட ரெஸ்பான்ஸ் என்ன கிடச்சிருக்குன்னா பேஸ்ட் ஆன் யுவர் நோட்ஸ் நியூட்டன் 7th லா ஆஃப் மோஷன் இஸ் டிஃபைன்ட் as follows அப்படின்னு இது கொடுத்துருச்சு. ஸோ இங்கே நியூட்டனுக்கு 7th லா கிடையாது அப்படிங்கிற எந்த டெஃபினிஷனும் எதுவும் வரல. ஏன்னா இது நீங்கள் கொடுக்குற PDFல இருந்து மட்டும்தான் டேட்டாவை எடுத்துகிட்டு வரும், வெளியிலேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வராது. ஸோ இதுதான் நோட்புக் LM. இதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுதான்னு கேட்டால் கிடையாது. நான் அப்படி க்ரியேட் பண்ண நோட்புக் தான் இன்னொன்று இருக்குது. இதை எப்படி ஓப்பன் பண்ணோன்னா இங்கே வந்து இந்த நோட்புக்கை பார்த்தீங்கன்னா நோட்புக் LMக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது எப்படி என்னென்ன மாதிரி யூஸ் ஆகுது. பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை படிக்கணும்னா என்ன பண்ணுவோம், அதுக்கோட சம்மரியை தேடுவோம். இங்கே அது கொடுத்துருக்க சம்மரி இதுதான், சிம்பிளான ஒரு சம்மரி. ஸோ இதே மாதிரி நான் க்ரியேட் பண்ண இன்னொரு நோட்புக் இருக்குது. ஸோ இங்கேயும் அதே தான். இங்கே 7th லா வந்து ரிலேட்டட் போட்டிருக்கு, மூமெண்ட் போட்டிருக்கு. இது வந்து வெளியிலேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வரவே செய்யாது. இது கொடுக்குற PDFல இருக்கிற டேட்டா வச்சு மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணும். ஃபைன். இப்போது நமக்கு அடுத்ததாக படிப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னது, ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஃப்ளாஷ் கார்டை வந்து க்ரியேட் பண்ண சொல்லி கேட்குறேன். ஜென்ரேட் ஃப்ளாஷ் கார்டு ஃபார் அபவ் நோட்ஸ். அது கொடுத்துருக்க ஃப்ளாஷ் கார்டு இந்த மாதிரியான கொஸ்டினர்ஸாக இருக்குது. ஓகேவா, இது GPT கொடுத்தது. அதே நேரம் நோட்புக் LMல செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ளாஷ் கார்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஷ் கார்டு, ஃபீவர் கார்ட்ஸ் கொடுக்குறேன். லெவல், மீடியம், ஈஸியே கொடுத்துக்கிறேன். ஜென்ரேட். இங்கே ஜென்ரேஷன் நடக்குது ஃப்ளாஷ் கார்ட்ஸ்க்கு.
ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுறோம். லோட் ஆகலை. ஏன் லோட் ஆகன்னு தெரில. நான் லாஸ்ட்டாகவும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 3-4 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ஃப்ளாஷ் கார்டு லோட் ஆகலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நமக்கு தேவையான விஷயம், நம்ம என்ன பண்ணுவோம் படிக்கணும் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம் அடிக்கடி. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெசன்டேஷன். அதுக்கு நான் ஜிபிடியில் ஒரு ப்ரெசன்டேஷன் கேட்டிருந்தேன். ப்ரிப்பேர் ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் ஃபார் திஸ் நோட்ஸ்னு கேட்டிருந்தேன். அது கொடுத்த ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் இது தான். அதாவது இன்ட்ரோடக்ஷன், இப்படி சிம்பிளாக, ரொம்பலாம் டேட்டா எதுவும் இல்லை. இது ஒரு ப்ராப்பரான ப்ரெசன்டேஷனாகவே நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் அதே நேரம் நோட் புக்கில் நான் ஒரு ப்ரெசன்டேஷன் கேட்டிருந்தேன். அது க்ரியேட் பண்ணி கொடுத்த ப்ரெசன்டேஷன் தான் இது. பார்த்தீங்கன்னா தெரியும். லா ஆஃப் மோஷனை வச்சு எல்லாத்தையுமே டயக்ராமிக்கல் ரெப்ரசன்டேஷனோட கம்பேர் பண்ணி லா என்ன, செகண்ட் லா என்ன, வெக்டர்னா என்ன, அந்த டேட்டா கொடுத்துருக்கு எல்லாத்தையும் வச்சு இவ்வளோ தூரம் பர்ஃபெக்டான ஒரு ஸ்லைடு அது க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படின்னு இந்த ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இதில் மோஷன் மேப் க்ரியேட் பண்ணிக்கலாம், குவிஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னமோ தெரில, எனக்கு எதுவுமே லோட் ஆகலை. யூ கேன் ட்ரை யுவர் செல்ஃப். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வேளை உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். இதில் இன்னொரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது ஆடியோ ஓவர்வியூ. அதாவது ஒரு பாட்காஸ்ட் ஸ்டைலில் ஒரு ஆடியோ ஓவர்வியூ கொடுக்கும். நான் அதை ஜென்ரேட் பண்ணி பார்க்குறேன். இதுதான் கிரியேட் ஆன ஆடியோ. இது முடிகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. Usually when we move through the physical world, there is this expectation of just like pure intuition, you know? Oh yeah, completely. We experience movement, we experience stopping, and our brains just automatically write this kind of crude rule book for how it all works. ஸோ இதில் நான் கொடுக்குற ரிவ்யூங்கிறது நான் அதை யூஸ் பண்ணி எனக்கு என்ன தோணுதோ, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் நான் சொல்கிறேன். ஜிபிடி எல்எம் இதில் 2 எது ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஜிபிடி தான் சொல்லுவேன். அதே நேரம் நோட் புக் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நோட் புக் எல்லாமே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற நோட்ஸ், நீங்கள் எடுத்துக்கிற நோட்ஸு, நீங்கள் ரெஃபர் பண்ணுற பாடம், இதுலேருந்து மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் வரணும். வெளியிலேருந்து எதுவுமே தேவையில்லை அப்படின்னா இந்த நோட் புக் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நோட் புக் எல்லாமில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிற இந்த ஸ்லைட்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த மைண்ட் மேப், நான் இது ப்ரீவியஸாக பார்த்துருக்கேன். ஆனால் இந்த டைம் தான் கண்டினியூஸாக லோட் ஆகுது. அந்த மைண்ட் மேப் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா அந்த மைண்ட் மேப்பை நீங்கள் பார்த்து படிக்கிறதுக்கும் ரெஃபர் பண்ணுறதுக்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் மேஜராக இருக்க வித்தியாசம் இதுதான். ஜிபிடிங்கிறது ஒரு ஓப்பன் மாடல். அது வெளியிலேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். ஆனால் அதே நேரம் எல்எம்ங்கிறது நீங்கள் கொடுக்குறதுலேருந்து எடுத்துகிட்டு வர ஒரு ரேக் மாடல். நீங்கள் கொடுக்குற பிடிஎஃப் சோர்சஸ் இதுலேருந்து மட்டும்தான் டேட்டா வரும். அதுலேயும் அவங்க பாட்காஸ்ட் செட்டப்பில் அவங்க கொடுக்குற இந்த ஆடியோ இருக்குல்ல, அதை கேட்கும்போது இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக கண்டிப்பாக நீங்களும் இதை யூஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதையாவது நான் ரிவ்யூ பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள்.